அஸ்ஸலாம். நீங்க மீன் குழம்பு வைக்கும்போது எப்பவுமே சரியா வரல அப்படின்னா, இந்த ட்ரிக்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்பவே நல்லா வரும். ஸோ இதுக்கு வந்து 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அத அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லெமன் சைஸ் புளிய கரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3/4 லிட்டர் தண்ணியில கரைச்சிருக்கேன். பெரிய ஸ்பூன்ல 2 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொழும்பு தனியா பவுடர் கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா தட்டின பூண்டு, வெங்காயம், அப்புறம் கொஞ்சமா மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீன் இருக்கு இல்லையா, அது நான் 1 kg அளவுக்கு பாம்ஃப்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சோக் பண்ணி வச்சுருங்க. அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கட்டும். இன்னொரு பேனில் கடுகு, சோம்பு, வெந்தயம் எல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தட்டின பூண்டு, முழு பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு 2 கொத்து கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தனி மிளகாய் தூளும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இந்த மாதிரி தொக்கு ஃபார்முக்கு வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனோட வாட்டர் அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. மசாலா தண்ணியை மட்டும். ஃபிஷ் இப்போ போட வேண்டாம். உப்பு போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷை போட்டு 10 நிமிஷம் கொதிச்சாவே போதும். செம்மையான மீன் குழம்பு ரெடி.